விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கும் பொழுது பரவலான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருந்தாங்க. ஓவராலாக எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அதில் இருந்தாங்க. நாளடைவில் என்னாச்சு, அவர் அரசியல் போகும்போது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாத்தையும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயந்தான் அங்கே நடக்குதே தவிர, மற்றபடி உண்மையான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கம்மி. இது ஒரு வியாபார யுத்தி மாதிரி அரசியல் யுத்தியை அவங்க கையெடுத்திருக்காங்க. சமூக வலைத்தளம் தவிர வேற என்ன அவங்களால இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காரு அவங்க பொதுச் செயலாளர், யாரும் வெளியில் பேட்டி கொடுக்க போகாதீங்கன்னு. அது எதனால் இருந்தது? அவங்க அதை மைனஸாக நினைக்கிறாங்களோ என்னமோ. மைனஸாக நினைக்கல, பேட்டி எடுக்கும்போது இப்போ அவங்க பேசுகிறது சரியா இல்லையே, ஒரு நாலேஜே இல்லாமல் இல்லை பேசுகிறாங்க. ஒன்றுங்க, நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். வந்தால் பண்ணுவோம் இப்படி தான் பேசுகிறாங்க தவிர என்ன ஒரு கொள்கை இருக்குது, இதை மாற்றுவோம் அதை மாற்றுவோம்னு சொல்கிறது ஒரு ஒரு தெளிவான பதில் இல்லைல்ல. அதனால் இது வந்து விமர்சனங்கள் உள்ளானதுனால இன்றைக்கு டிவிகே பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டார், யாரும் வந்து டிவி விவாதங்களை எங்களோட இது இல்லாமல் பங்கெடுக்காதீங்க.